வணக்கம். இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் வரும் 13ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறது தமிழ்நாடு அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு. சென்னை தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளுக்கான நிதியை உடனே வழங்க வலியுறுத்துகிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கடும் எதிர்ப்பு. ஜாமீனில் உள்ள துணைவேந்தருக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்படுவதாக கூறி திமுக உள்ளிட்ட மாணவர் அமைப்புகள் கருப்பு கொடி போராட்டம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆலோசனை. பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புக்கு மத்தியில் ஆளுநரின் ஆலோசனையால் பரபரப்பு. கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அயோத்தி ராமர் கோயில் விழாவில் வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்ள உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தகவல். மதத்திற்கும் சாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சிதான் அதிமுக என்றும் விளக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் இயக்கம். கிளாம்பாக்கத்தில் இருந்து எஸ்இடிசி முன்பதிவு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் 6.1 என்ற ரிக்டரில் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். டெல்லி, குருகிராம், நொய்டா பகுதிகளிலும் லேசான நில அதிர்வு. குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு. அதிமுக பெயர் சின்னத்தை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மாஹேவில் இருந்து லாரியில் ரகசிய அறை அமைத்து கேரளாவிற்கு டீசல் கடத்தல். சுமார் 6000 லிட்டர் டீசலை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. சீர்காழி அருகே மாட்டுப் பொங்கலுக்காக தயாராகும் நெட்டி மாலைகள் உரிய விலை கிடைக்காமல் அவதிப்படுவதாக தொழிலாளர்கள் வேதனை. அரசு மருத்துவரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கு. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி நீதிமன்ற காவல் 3வது முறையாக நீட்டிப்பு. சபரிமலையில் மகரஜோதி தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பக்தர்கள் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என தேவசம் போர்டு அறிவுறுத்தல். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை புறக்கணிக்கும் சங்கராச்சாரியார்கள். முழுமையாக கட்டி முடிக்காமல் அரசியலுக்காக குடமுழுக்கா எனவும் கேள்வி. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பூட்டர் பவுண்டேஷன் என்ற தனியார் அமைப்பை தொடங்கி மோசடியில் ஈடுபட்ட புகாரில் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் உள்ளார். அவருக்கு ஜாமீன் வழங்கியதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் ஆய்வுக் கூட்டம் ஒன்றில் பங்கேற்க ஆளுநர் ஆர்.என். ரவி பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்தார். அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் பல்கலைக்கழகம் அருகே கருப்பு கொடியுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக மாணவர் அணி, திராவிடர் மாணவர் கழகம், மதிமுக மாணவர் அணி, இந்திய மாணவர் சங்கம், அகில இந்திய மாணவர் பெருமன்றம், தமிழ்நாடு மாணவர் முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.
வழக்கில் சிக்கியுள்ள துணைவேந்தருக்கு துணை நிற்கும் வகையில் துணைவேந்தர் ஜெகநாதனை ஆளுநர் ரவி சந்தித்திருப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதன் மூலம் குற்ற வழக்கில் ஆளுநருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகம் எழுவதாக கேள்வி எழுப்பினர். மாணவர்களோடு சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்துள்ள ஆளுநரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த போக்கானது ஆளுநர் இந்த போக்கானது ஊழல்வாதிகளுக்கும் ஊழலுக்கும் நான் துணை போவேன் என்று கூறக்கூடிய வகையில் இருப்பதால் அந்த ஊழல் ஆளுநரை நான் கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இத்தோடு ஓயாது. தொடர்ந்து தலைமை கழகத்தின் அனுமதி பெற்று மாணவர் கூட்டமைப்பின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழக மாணவரின் சார்பாகவும் இந்த ஆளுநரை மாற்றும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே ஆளுநரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாநகரின் பல்வேறு இடங்களில் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டுள்ளன. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ரவி ஆய்வுக் கூட்டம் நடத்திய அதே நேரத்தில் மறுபுறம் முறைகேடு வழக்கு தொடர்பாக போலீசார் சோதனையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. சென்னையில் இருந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சென்ற ஆளுநர் RN ரவியை முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள துணைவேந்தர் ஜெகநாதன் வரவேற்று ஆய்வுக் கூட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். பின்னர் பல்கலைக்கழக கூட்ட அரங்கில் 24 துறை தலைவர்களுடன் ஆளுநர் ரவி 10 நிமிடம் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து துணைவேந்தர் ஜெகநாதனுடன் சுமார் 20 நிமிடம் தனியாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரத்திலும் ஆளுநர் RN ரவி தனது சுய உருவத்தை காட்டி பாஜக அரசியலை புகுத்த நினைப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். வழக்கு போட்ட அரசாங்கத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது அந்த நபர் குற்றவாளி என்று மிக தெளிவாக ஜாமீனில் இருக்கிற போது இவர் அங்கே போகிறார், அது விசாரிக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே தான் இவர்கள் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு மிரட்டுறதுக்கு போகிறார். வேற ஒன்றும் இல்லை. அதிகாரிகள் பார்த்தீங்களா, கவர்னரே அந்த பக்கம் இருக்கிறாரு, அதனால் நீங்கள் என்ன ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது, வழக்கில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு பிஜேபி ஆள் என்று சொல்வதற்கு உரிய அளவுக்கு வந்திருக்கிறார். பல குற்றங்களை ஒரு அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கிற ஆளுநர் ரவி இதிலும் தன்னுடைய சுய உருவத்தை காட்டி பிஜேபி அரசியலை இதிலும் அவர் நடைமுறைப்படுத்துகிறார். அதனால்தான் மாணவர்கள் அத்துணை மாணவர்கள் சேர்ந்து இன்றைக்கு எதிர்ப்பு அங்கு கண்டனம் நடத்தி கொண்டிருக்கிறார். இதனிடையே புற்றர் ஃபவுண்டேஷன் முறைகேடு வழக்கு தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் 6 இடங்களில் சேலம் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழ்துறை பேராசிரியர் பெரியசாமி அலுவலகம், கணினி அறிவியல் துறை மையம், நிதித்துறை அலுவலகம், SC/ST மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் தீனதயாள் உபாத்யாயா திட்ட அலுவலகம், திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி பிரிவு அலுவலகம், உள்கட்டமைப்பு தரம் உறுதி செய்யும் மையம் ஆகிய 6 இடங்களில் சோதனை நடைபெற்றது. ஏற்கனவே 3 நாட்கள் நடத்திய சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு அதில் திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் போலீசார் மீண்டும் சோதனை மேற்கொண்டனர். பெரியார் பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஆய்வு நடத்த ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது தார்மீக அடிப்படையில் மட்டும் இல்லாமல் சட்டப்படியும் தவறு என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை நேரில் சென்று சந்தித்து ஆளுநர் RN ரவி ஆய்வுக் கூட்டம் நடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன், ஆளுநரின் சந்திப்பு மூலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பாஜக உறுப்பினர் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் என கூறியுள்ளார். பெரியார் பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஆளுநர் பட்டமளிப்பு விழாவின் போது அவர் தலைமையேற்று பட்டமளிப்பு விழாவை நடத்த வேண்டும். இரண்டாவது, பட்டமளிப்பு விழா பதிவேடில் கையெழுத்து போட வேண்டும். இதை தவிர ஆளுநருக்கு அங்கே எந்த ஒரு இடத்திலும் கையெழுத்து போடவோ ஆய்வு செய்யவோ சட்டத்தில் வழிவகை செய்யப்படவில்லை. ஊழலற்ற நபர்களைத்தான் பொறுப்புக்குழு செய்யக்கூடிய 3 நபரிலிருந்து நான் ஒருவரை அரசுக்கு பரிந்துரைக்கிறேன் என்று மாறுதட்டக்கூடிய ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடிய குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு துணையாக செல்வதற்காகவே தான் அவர் பக்கம் இருப்பதாகவே சென்றிருப்பது இன்றைக்கு பட்டவர்த்தனமாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிஜேபியினுடைய உறுப்பினர் என்பதை இதன் மூலம் உறுதி செய்து கொள்ளலாம்.
ஆய்வுக் கூட்டம் குறித்து தங்களுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை என்று கூறியுள்ள பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் வைத்தியநாதன், இது ஆசிரியர் சங்கத்திற்கு மிகவும் சோதனையான காலகட்டம் என்று கவலை தெரிவித்துள்ளார். அரசினுடைய சம்மந்தப்பட்டது, காவல்துறை சம்மந்தப்பட்டது, நீதிமன்றத்துறை சம்மந்தப்பட்டது, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த நிலைமை போயிட்டே இருந்ததுன்னா நாளைக்கு எல்லாருக்குமே பெரியார் பல்கலைக்கழகத்தில் இப்படி டெய்லி ரைடு வருது, டெய்லி விசாரணை வருது, இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். அதேமாரி நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டால் நாங்கள் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறோன்னு சொன்னோம்னா எங்களை பார்க்குறவங்க ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க. ஐயோ இந்த இடத்துல தான் நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் எங்கள் ஆசிரியர் சங்கத்துக்கு, ஆசிரியர் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம் தான் இப்போ உள்ள காலகட்டம். பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் சென்றது தார்மீக அடிப்படையில் மட்டுமல்ல, சட்டப்படியும் தவறானது என்று மூத்த பத்திரிகையாளர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டை ஃபேஸ் பண்ணியிருக்க ஒருத்தர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவரை அப்பாயின்ட் பண்ணுற ஒருத்தர் அங்கேயே போகிறார். ஸோ இது எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு, நான் தெரு சண்டைக்கு நான் வர்றேன், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும் கவர்னரோ, கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இருக்கும் கவர்னரோ, தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒரு வைஸ் சான்சலரோ இவ்வாறு பண்ணவே கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கி கவர்னர் போகும்போது அதே ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டரோ, அசிஸ்டன்ட் கமிஷனரோ, இல்லை டெப்டி கமிஷனரோ, எஸ்பியோ அங்கே பாதுகாப்பிற்கு நின்றிருப்பார். இப்போ என்ன மெசேஜ் நீங்கள் கன்வே பண்ணுறீங்க? என்ன நேற்று அரெஸ்ட் பண்ணாரா, இன்றைக்கி எனக்கே நிற்கிறாரா பாதுகாப்பு? ஸோ இது தார்மீக அடிப்படை மட்டும் கிடையாது. இப்போது அவர் எப்படி விசாரணை நடத்துவார்? கவர்னரே பார்க்குறாருன்னா இவர் பெரியவர், இன்னொரு இன்ஸ்டியூஷனுக்கே தலைவர், இவருக்கு எதிராக சொன்னால் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்? ஸோ இது தார்மீக அடிப்படையில் அவர் போனது தவறுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், சட்ட அடிப்படையிலும் போனது தவறு தான். துணைவேந்தர் ஜெகநாதன் உடனான ஆளுநர் RN ரவியின் சந்திப்பு மற்றும் ஆய்வுக் கூட்டத்தால் பெரியார் பல்கலைக்கழக விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. புயல் மற்றும் மழை வெள்ள நிவாரண நிதியை உடனே வழங்க கோரி சனிக்கிழமை அன்று டெல்லியில் தமிழ்நாடு அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நேரில் வலியுறுத்த உள்ளது. கடந்த டிசம்பர் மாத தொடக்கத்தில் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களை மிக்ஜாம் புயல் தாக்கியது. அதைத் தொடர்ந்து 16ஆம் தேதி முதல் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு 1 மாத காலமாகியும் கேட்ட பேரிடர் நிவாரண நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை. இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு நேரில் சென்று வலியுறுத்தும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்தார். அதன்படி நாளை மறுநாள் திமுக மூத்த எம்பி TR பாலு தலைமையில் 8 கட்சிகளின் எம்பிக்கள் குழு டெல்லி செல்ல உள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மறுகட்டமைப்பு பணிகளுக்காக 19,692 கோடி ரூபாய் மற்றும் தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களின் மறுகட்டமைப்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு 18,214 கோடி ரூபாய் என மொத்தம் 37,907 கோடியை உடனே வழங்க இந்த குழு வலியுறுத்தும். தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்கனவே 2 முறை மனுக்கள் அளிக்கப்பட்ட நிலையில் இதுவரை நிவாரணத் தொகை கிடைக்கவில்லை. மற்ற மாநிலங்களில் பேரிடர் ஏற்பட்ட போது குறுகிய காலத்தில் நிவாரண நிதி வழங்கியதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 12,176 காளைகளும் 4,514 வீரர்களும் பதிவு செய்திருப்பதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஜனவரி 15, 16, 17ஆம் தேதிகளில் முறையே அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகளை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. 3 இடங்களிலும் நடைபெறவுள்ள போட்டிகளில் பங்கேற்க 12,176 காளைகளும் 4,514 வீரர்களும் பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு 3,000 காளைகள் போக மீதமுள்ள காளைகள் கீழக்கரையில் புதிதாக திறக்கப்படவுள்ள மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். இது 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க அந்த 3 ஜல்லிக்கட்டும். அது அன்னைக்கு வர்றதை பொறுத்தும் மறுநாள் தொடர்ந்து நடக்கிறதுனால நேரங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அங்கே ஜல்லிக்கட்டு நடக்கும். புதிதாக கட்டப்பட்டு வரும் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நடத்தப்படும் போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தேர்வு ஆன்லைனில் நடைபெறும் என்றும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில்
தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில். சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.